சரி மகனே, நீ இருந்து ரிசல்ட் என்னன்னு பாரு, நான் கிளம்புறேன். என்ன கிளம்புறீங்களா? என்ன சித்தப்பா இப்படி பாதியிலே விட்டுட்டு போறீங்க? எனக்கும் இருக்கணும்னு ஆசைதான், ஆனா கடமை என்ன அழைக்குதே. என்ன சித்தப்பா சொல்றீங்க? நான் ஏற்கனவே சொன்னல, ரியல் எஸ்டேட் பத்தின மீட்டிங் இருக்குன்னு, அதுக்கு தான் போறேன். நான் இல்லன்னா அந்த டீலே நடக்காது பாத்துக்க. இல்ல சித்தப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் ரிசல்ட் தெரிஞ்சிரும்ல, அப்புறம் நீங்க போலாம்ல. இல்ல மகனே, இந்த ரிசல்ட் தெரிய எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். அவ்வளவு நேரம் நான் இங்க இருக்க முடியாது. என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க மகனே. என்ன சித்தப்பா சொல்றீங்க? 1 hour ஆகுமா? நான் பேங்க் வேற போகணுமே சித்தப்பா. பயப்படாத மகனே, இது இங்க தடை செய்யப்பட்ட லாட்டரி. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் குலுக்கல், அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் போடுவாங்க. நீ அதிர்ஷ்டக்கார. அதான் ஏற்கனவே லாட்டரி அடிச்சிருச்சுல்ல, இப்பவும் உனக்கு தான் அடிக்க போகுது. 5000 கிட்டத்தட்ட 50,000 கிடைக்க போகுது. அதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்றதுல தப்பு இல்ல மகனே. அப்படியே சொல்றீங்க சித்தப்பா? ஆமா மகனே, அதோட இந்த குழுக்கள்ல கிடைக்கிற பணத்துல எனக்கு பங்கே வேண்டாம், எல்லாத்தையும் நீயே எடுத்துக்க. நான் வர்றேன். கடவுளே, இந்த குழுக்கள்ல எனக்கே ஜாக்பாட் அடிக்கணும். குமரன் ஐயா நிர்வாகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரால் மில்ல சரியா நடத்த முடியலங்கய்யா. எங்களுக்கு வேலையும் சரியா கிடைக்கல, சம்பளமும் மாசம் மாசம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன் அவங்களுக்கு சம்பளம் எல்லாம் கரெக்டா கொடுக்கறது இல்லையா? வேலையே சரியா போகலையே சார், அப்புறம் எப்படி சார் சம்பளம் கொடுக்க முடியும்? ராசாத்தி மேடமும் இணையன் சாரும் மில்லு நிர்வாகத்தை புதுசா பாத்துக்க வந்திருக்காங்க. சீக்கிரமே மில்ல பழையபடி லாபகரமா நடத்த ஆரம்பிச்சலான்னு சொல்லிருக்காங்க. அதோட வர லாபத்துல எங்களுக்கும் பங்கு தரேன்னு சொல்லிருக்காங்க. இத கேட்கும் போதே எங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. கவலைப்படாதீங்க, உங்க கஷ்டம்லாம் கூடி சீக்கிரமே தீந்துரும். ராசாத்தி யூனியனும் நிச்சயமா இந்த மில்ல பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க. மனசை தளர விடாம வேலை செய்யுங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்க வந்து எங்களை பார்த்து பேசினது மனசுக்கு சந்தோஷமா இருக்குங்கய்யா. சரிங்கய்யா, நாங்க எங்க வேலையை பாக்குறோங்கய்யா. பாருங்க. சரிங்க, எல்லாரும் உள்ள போங்க, போய் வேலையை பாருங்க. போங்க, உட்காருங்க சார். நம்ம மில்லோட வரவு செலவு கணக்கெல்லாம் எல்லாமே இதுல இருக்கு, இந்தாங்க. விஜயோட பேக்ல இருக்க டிக்ஷனரியை எடுத்து பூமிகாவோட பேக்ல வச்சு அவளை மாட்டி விட்டுருவோம். பூமிகாக்கு தெரியாம எப்படி டிக்ஷனரியை மாத்துறது? என்னாச்சு? ரொம்ப வலிக்குதா? பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ் பூமிகா. பார்த்து போ. வந்துட்டீங்களா? தேங்க்ஸ் பூமிகா. நான் என் கிளாஸ் ரூமுக்கு போறேன். உனக்காக தான் மாமா நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நானும் என் கிளாஸ் ரூமுக்கு போறேன்.
என்ன விஜய், உன் டிக்ஷனரி எங்க? மிஸ் டிக்ஷனரி காணோம் மிஸ். என்னப்பா சொல்ற? டிக்ஷனரியை காணுமா? ஆமா மிஸ். என் புது டிக்ஷனரியை எடுத்துட்டு வந்தேன், ஆனா இப்ப அது பேக்ல இல்ல மிஸ். பேக்ல இருந்த டிக்ஷனரி எப்படி காணாம போகும்? ஏய், யாராவது விஜயோட டிக்ஷனரி எடுத்திருந்தா கொடுத்துருங்க, இல்லனா அடி விழும். விஜய், நம்ம கிளாஸ் ரூமை தவிர வேற எங்கேயாவது நீ பேக வச்சியா? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. மிஸ், நான் ரெஸ்ட் ரூம் போறதுக்காக பேக பூமிகாவை பாத்துக்க சொல்லிட்டு போனேன் மிஸ். மத்தபடி பேக் எங்கேயும் வைக்கல மிஸ். அப்ப அந்த பூமிகா டிக்ஷனரி எடுத்திருப்பாளோ? இல்ல மிஸ், பூமிகா என் மாமா பொண்ணுதான், அவ எடுத்திருக்க மாட்டா. சரி வா, எதுக்கும் அவகிட்ட போய் கேட்டு பாப்போம். அவ என்ன கிளாஸ் படிக்கிறா? செகண்ட் ஸ்டாண்டர்ட் மிஸ். சரி வா, போய் பார்க்கலாம். நான் வர வரைக்கும் சைலண்டா எல்லாரும் படிச்சிட்டு இருக்கணும், சரியா? சரிங்க மிஸ். விஜய், இது உன்னோட டிக்ஷனரியா? ஆமா மிஸ். பூமிகா, இந்த வயசுலயே உனக்கு எதுக்கு இந்த திருட்டுத்தனம்? இல்ல மிஸ், நான் எடுக்கல. இது என் பேக்குக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஏய், தப்பு செஞ்சுட்டு இல்லவே இல்லன்னு சாதிக்கிறியா? நீ ராசாதி டீச்சரோட மக தானே? அம்மா சரியா இருந்தா தானே மக சரியா இருக்கிறதுக்கு. ரெண்டு பேருமே சரியில்லை, என்னத்த சொல்ல? என் மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க எதுக்கு மிஸ் எங்க அம்மா திட்டுறீங்க? பண்றதையும் பண்ணிட்டு எழுத்து பேசுறியா? டீச்சர், இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாது. வாங்க பிரின்சிபால் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வேணாம் டீச்சர், இதை இதோட விட்டுருவோம். மறுபடியும் இவ ஏதாவது தப்பு பண்ணா அப்ப வேணா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வரேன் டீச்சர். வா விஜய். ஆமா, இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்களே, ஏதாவது முக்கியமான விஷயமா? அது நீங்க நம்ம மில்லுக்கு கொஞ்சம் பாக்கி வச்சிருக்கீங்க, அதான் கேட்டு போலான்னு. பாக்கியா? என்ன சொல்றீங்க? இன்னும் பாக்கி இருக்கா? கணேசா, கணேசா, இதோ வந்துட்டேங்க. சீக்கிரம் வா. ஐயா சொல்லுங்க ஐயா. கணேசா, நம்ம கம்பெனியோட வரவு செலவு கணக்கு நோட் புக் எடுத்துட்டு வாங்க. சரிங்க. அது பாரி, இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. ஏன், என்ன விஷயம்? உங்க அண்ணன் மகன் குமரன் ஒரு 4-5 தடவை அப்பாவுக்கு பைபாஸ் சர்ஜரி, அம்மாவுக்கு மூட்டு ஆபரேஷன் சொல்லி 20,000 30,000 விட்டு விட்டா வாங்கிட்டு போனாரு. நீங்க கொடுத்த பாக்கி அமௌண்ட்டை குமரன் நோட்ல வரவு வைக்கல போல இருக்கு. நானும் அதை சரியா தெரிஞ்சுக்காம உங்ககிட்ட பாக்கியை கேட்க வந்துட்டேன். தேவையில்லாம உங்களை சங்கடப்படுத்திட்டேன். அப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? ரொம்ப சந்தோஷங்க, நான் வரேன். சரிங்க, வா. நான் அந்த டிக்ஷனரியை திருடவே இல்ல. அது எப்படி என் பேக்குக்குள்ள வந்துச்சுன்னு தெரியவே இல்ல பெரியம்மா. என்ன திருடின்னு சொல்லாதீங்க பெரியம்மா.
பெரியம்மா ப்ளீஸ் பெரியம்மா. ஏய் வாய் மூடி. இனிமே என்ன பெரியம்மான்னு சொன்ன பல்ல உடைச்சிருவேன். உன்ன மாதிரி ஒரு திருடிக்கெல்லாம் நான் பெரியம்மாவா? கேட்கவே காது கூசுது.